எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பேரரசு கட்சி தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அதாவது தாங்கள் இதுவரை கொள்ளையடித்து சம்பாதிச்ச அந்த பணத்துல தங்களுடைய மக்களுக்கு ஒரு சின்ன பங்கை கொடுத்துட்டு மறுபடியும் கொள்ளையடிச்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற கூட்டங்களுக்கு இடையில எங்களை பலி கொடுத்து அல்லது நாங்கள் ரத்தம் சிந்தி எண்ணற்ற சமரசமற்ற போராட்டங்களை நடத்தி இந்த மக்களுக்காக சிறை சென்று எண்ணற்ற வழக்குகளை சுமந்த ஒரு கூட்டமாக தமிழ் பேரரசு கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மீண்டும் சந்திக்கிறது. அதாவது 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு இதையெல்லாம் மறந்துட்டு அல்லது புறம் தள்ளிட்டு இந்த கொள்ளையடித்த பணத்துல கொஞ்சோண்டு வாங்கிட்டு இதுவரை தன்னை அடமானம் வைத்த தமிழினம் இனியாவது தமிழினத்தின் இளைய தலைமுறை, அடுத்தடுத்து வருகிற தலைமுறைகளை தலை நிமிர்த்துவதற்கு என்ன வழி, அதற்கு யார் யாரெல்லாம் நேர்மையானவர்கள், நேர் நின்று சமர் தொடுத்து இந்த மண்ணுக்காக போராடியவர்கள்னு இனியாவது அடையாளம் காட்டுங்கள். இளைய தலைமுறை அடையாளத்தை கண்டுகொள்ளுங்கள். இல்லைன்னா மீதம் இருக்கிற இந்த நிலத்தின் கல்வி உரிமை, வேலை உரிமை, வாழ்வியல் உரிமை அத்தனையும் பறிபோகும். சுதந்திரத்திற்கு பிறகு 50-60 ஆண்டுகளாக இந்த மண்ணை மானமிக்க தமிழர்கள் எவரும் ஆளலங்கிறது தமிழினத்திற்கு எவ்வளவு பெரிய பேர் அவமானம் என்பதை எப்பொழுது நாம் உள்வாங்க போகிறோம். அதாவது நாங்க எல்லாரையும் போல பேசிட்டு பேருக்கு ஏதாவது போராட்டம் செஞ்சுட்டு அரசியலுக்கு வரல. தமிழ் பேரரசு கட்சியை உருவாக்கல. கத்திப்பாரா பாலம் பூட்டு போட்ட போராட்டம் இந்த உலகத்தை எவ்வளவு பெரிய பேர் அதிர்வுக்கு உள்ளாக்குனதுங்கிறது எல்லாருக்குமே அறிந்த விடயம். அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டுக்காக ரத்தம் சிந்தி 12 கோடி தமிழர்களும் உலகம் முழுக்க ஒரு எழுச்சி, ஒரு புரட்சியாக, அதாவது பிரெஞ்சு புரட்சிக்கு சமமான அல்லதுக்கு அதற்கு மேலான ஒரு தை புரட்சியை உருவாக்க அந்த வாடிவாசல்ல ரத்தம் சிந்திய கூட்டம். அனிதா வீட்டுல கொழுமூர்ல நீட்டுக்கு எதிராக அதிகாலை 6:30 மணிக்கு போராட்டத்தை தொடங்கின கூட்டம். இப்படி எண்ணற்ற சமரசமற்ற அந்த போராட்டங்கள் எண்ணி 10 நிமிடத்திற்குள்ளாக உலக செய்தியாக மாறிய எத்தனையோ போராட்ட களங்கள். அதையெல்லாம் செய்த நாங்கள் அதிக இடங்கள் அல்ல, 234 இடங்கள் இல்ல, அதுக்கான பொருளாதாரம் எங்கள்கிட்ட இல்ல. 2 இடங்கள்ல மட்டும் நாங்க தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். ஒன்னு குன்னம், அரியலூர் மாவட்டம், இன்னொன்னு கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். எல்லா இடங்கள்லயும் நிற்பதற்கான வசதி, சூழல், பொருளாதாரம் இல்லைங்கிறதா யதார்த்தமான நிலை. அது எங்களுக்கான அவமானம் இல்லை, அது இந்த இனத்திற்கான பின்னடைவு. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நான் எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருக்கேன். முன்னாடி ஒண்ணு பேசின, பின்னாடி ஒண்ணு பேசினு ஒரு காணொலி காட்ட முடியாது. வெறும் போராட்டங்களை தவிர வேற எதையுமே நாங்க செஞ்சதில்லை. வழக்கும் சிறையும் சந்திச்சது தவிர. அதனால கோவில்பட்டியில என்னுடைய அன்பு தம்பி சே சரவணன் MBA BL அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில நிற்கிறார் தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக. என்னுடைய அன்பு தம்பி அன்பு தமிழன் வழக்கறிஞர், அவர் குன்னம் தொகுதியில் அரியலூர் மாவட்டத்தில் நிற்கிறார். ஆக இந்த 2 பேரும் இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க. அடுத்தடுத்து வருகிற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய பெருவாரியான இடங்கள்ல நின்று
எப்படி நாங்க சாமானிய மக்களாக போராளிகளாக நின்று இந்த மக்கள் வெளியில் நாங்கள் போராடினோமோ அதுபோல அடுத்தடுத்த தேர்தல்களில் நின்று அந்த மாண்புமிக்க மாண்பை இழந்து நிற்கிற அந்த சட்டமன்றத்தில் அந்த மாண்பை உறுதிப்படுத்துகிற போராளிகளாக சட்டமன்ற வெற்றி பெற்ற வேட்பாளர்களாக நாங்கள் உள்ள நிற்கிற காலம் வெகு தூரத்தில் இருக்காது. அதனால குன்னம் தொகுதியில் நிற்கிற தம்பி அன்பு தமிழனையும், கோவில்பட்டியில நிற்கிற தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில நிற்கிற தம்பி சரவணன் அவர்களையும் வெற்றி வேட்பாளர்களாக தேர்ந்தெடுத்து அந்த சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். அவர்கள் கேள்வி காலங்காலமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தை துளைத்து தகர்க்கும் இந்த மண்ணுக்கான தலைநிமிர்வை அது உறுதிப்படுத்தும். எதிர்க்க துணிந்தால் தமிழ் மேலும், எதற்கும் துணிந்தால் தமிழாலும் வெல்வோம். பெருநம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.